ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், துவரம்பருப்பையும் வேக வச்சுட்டேன், சாதமும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிற வெங்காய வடகத்தை போட்டு பொரிய விட்டுக்கலாம். கருக விட்டுறாமல் பொரிய விட்டுட்டு அது கூடவே காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளி உப்பு போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி விட்டு ஆற வச்சுட்டு நம்ம சட்னி மாதிரி அரைச்சி துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது காஞ்ச மிளகாய் போடுற மாதிரியே பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் இஞ்சியும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடவத்துவையல் சாப்பிட்டோம்னா உடம்பு கால் வலியெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் முட்டையும் வேக வச்சுட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு மீதி இருந்தது. உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அன்னைக்கு உருளைக்கிழங்கு போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். துவரம்பருப்பு வேக வச்சதையும் எடுத்து வச்சுட்டேன். அந்த தண்ணியில் புளியும் கழுவி ஊற போட்டுட்டேன். பருப்பு வேக வச்ச குக்கரையே கழுவிட்டு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு எல்லா காயும் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குழம்புத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் போட்டு அது கொதிச்சோன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இன்னும் அரைக்கலை, அதனால் நான் ப்ளைன் மிளகாத்தூளும் சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் இதுவும் ஆறிடுச்சு. நம்ம துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதோட இது வெறுசாக இப்படி சாப்பிட்றதே ரொம்ப நல்லாயிருக்கும். புளியும் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். 2 விசில் விட்டு குழம்பு வந்தோன்னே புளியை ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போடுறப்ப புளி கொஞ்சம் கம்மியாக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல அந்த புளி ஏறிடும். அந்த முள்ளங்கி போடுறப்ப புளி ஏறிடும், அதே மாதிரி உருளைக்கிழங்குலையும் ஏறிடும்பாங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். புளி விட்டு 2 கொதி விட்டோன்னா பருப்பையும் போட்டுட்டேன். மீதி இருந்த கார மாங்காய் இருந்தது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. இது இந்த சாம்பார் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கிடையில் முட்டையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.